Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தானில் 3 பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் போன வீடியோஸோட கண்டினியூஷன் இருக்குது. அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கா இல்லைனா நெகட்டிவ் நம்பராக இருக்கா இல்லைனா ஜீரோவாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்பரை நம்ம வந்து இன்புட்லேருந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா இல்லைனா நெகட்டிவ் நம்பரா இல்லைனா ஜீரோவான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் which is equal to float of input of enter a number. Next நாம if statement யூஸ் பண்ண போறோம். If number which is greater than 0 print braces is a பாசிட்டிவ் நம்பர். இதில் ஏன் பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் வந்து லாஸ்ட் அந்த நம்பரை நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து லாஸ்ட் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும்னா நம்ம இதில் பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா டாட் ஃபார்மேட் ஆஃப் நம்பர். இப்போ இதில் நம்ம வந்து ஃபார்மேட் ஆஃப் நம்பர்னு கொடுக்குற நேரம் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் வந்து இந்த பிரேசஸ்குள்ளே போகும். அப்போ என்னென்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வந்து அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எலிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எலிஃப் நம்பர் which is equal to 0 print is 0 dot format of number. அதே மாதிரி else print is a negative number. Dot format of number. இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைல் சேவ் ஆல் ரன். இப்போ இதில் ஒரு நம்பர் கேட்குது. 5 கொடுத்தா 5 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னு காட்டுது. அதே மாதிரி நம்ம -8 கொடுத்தோம்னா -8 இஸ் நெகட்டிவ் நம்பர்னு காட்டுது. ஒருவேளை நம்ம 0 கொடுத்தோம்னா ஜீரோன்னு காட்டுது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் அந்த பிரேசஸை எடுத்துட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பிரேசஸ் எடுத்துட்டு அந்த டாட் ஃபார்மேட்டை நான் வந்து எடுக்கிறேன். இதில் அதே தான் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன். ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இல்லை என்னன்னு பார்த்தோம்னா அந்த அவுட்புட்டில் இந்த இடத்துல அந்த பிரேசஸ் இருக்க இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் வராமல் ஒன்றுமே வராமல் பிளாங்காக இருக்குது. இப்போ அதில் நம்ம பிரேசஸ் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபார்மேட் நம்பர் நம்ம வந்து கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த அவுட்புட்டில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்பர் வரும். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்பரை நம்ம வந்து இன்புட்லேருந்து வாங்கி அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் நம்ம வந்து இன்புட்டில் வாங்குறதுக்கு நம்பர் இஸ் equal to
int of input of enter a number. Next நம்ம if loop யூஸ் பண்றோம். If number which is greater than 1. Next நாம் for loop யூஸ் பண்றோம். For I in the range of 2 to number if number percentage I which is equal to 0, print number is not a prime number. இப்போ இதில் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து நம்பர் வந்து 6 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் வந்து 1 விட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 6 கொடுத்துருக்கோம். அப்போ இதில் செக் பண்ணிவிட்டு இது கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்போ அது என்னென்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2 to நம்பர். அப்போது ஐ ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2லேருந்து 6 வரைக்கும் அதை வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த நம்பர் 6 என்ன பண்ணோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ கூட டிவைட் பண்ணும். இப்போ ஐயில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ 2லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. அப்போது 2லேருந்து 6க்கு இடையில இருக்க நம்பர்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா 3, 4, 5. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா அந்த 6 வந்து 3 கூட டிவைட் ஆகுது. 3 கூட டிவைட் ஆகிற நேரம் அது என்னன்னு பார்த்தோம்னா 6% 3 which is equal to என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 0 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. இப்போ பர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 6% 3 which is equal to 0 ரிமைண்டர் கிடைக்குது. அப்போது அது என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ரைம் நம்பர்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தோம்னா print I times number is number. இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தோம்னா இப்போது ஐ இப்போ வந்து ஐ என்னன்னு பார்த்தோம்னா இதில் வந்து 3 நம்ம எடுத்துருந்தோம். அப்போது 3 டைம்ஸ் இப்போது நம்பர் டிவைடட் பை ஐ. அப்போது அந்த 6 டிவைடட் பை 3 which is equal to என்னன்னு பார்த்தோம்னா 2. அப்போது 3 டைம்ஸ் 2 which is equal to என்னன்னு பார்த்தோம்னா 6 அவுட்புட்டில் வரும். இது எதுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கரெக்டான ரீசன் வந்து அவுட்புட்டில் வர வேண்டி இந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பிரேக் ஆயிரும். ஒருவேளை அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபார் லூப்பில் நம்ம print நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு கொடுக்குறோம். இப்போ இதில் என்னன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கனால அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இஸ் எ ப்ரைம் நம்பர்னு வரும். இதில் வந்து எல்ஸ் வரும். ஒருவேளை இதுவும் இல்லைன்னா என்னன்னு பார்த்தோம்னா print நம்பர் is not a prime number. இது என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த if loop வந்து அதை செக் பண்ணிட்டு ஒருவேளை அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்னா the number is not a prime numberனு அவுட்புட்டில் வரும். இதில் கமா வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் சேவ் ஆல் ரன். இப்போ நான் 6 கொடுத்தேன்னு என்னன்னு பார்த்தோம்னா 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 6 வந்திருக்கு. 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரியே இதில் என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா
2 டைம்ஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பார்த்தோம்னா இந்த 2 அப்படியே இங்கே எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டைம்ஸ் 3. அப்போது அந்த 6 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்போது இதில் என்னென்னு பார்த்தோம்னா நம்பர் வந்து 6. இப்போது ஒருவேளை இதில் ஐ வந்து அது வந்து 3 எடுத்திருந்தா என்னன்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் 6 டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது இதில் என்னென்னு பார்த்தோம்னா 6 வரும். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரைம் நம்பர் கொடுத்தா என்னன்னு பார்க்கலாம். 3 கொடுக்குறேன். இப்போ இல்லை நம்ம 3 கொடுத்துருக்கனால அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அதனால அவுட்புட்டில் என்ன வந்துருக்கு பார்த்தோம்னா 3 இஸ் அ ப்ரைம் நம்பர்னு வந்துருக்கு. இப்போ நம்ம தேர்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். தேர்டு ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தோம்னா 2 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 1. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 into 1. 4 factorial which is equal to 4 into 3 into 2 into 1. இதான் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம தேர்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்பரை நம்ம வந்து இன்புட்டில் வாங்கிட்டு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அந்த ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ணுறோம்னா இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபாரும் இஃப் லூப்பும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் a number. Factorial equal to 1. இப்போ அந்த நம்பர் வந்து 0க்கு கீழே இருந்துச்சுன்னா நாம் பிரிண்ட் பண்றோம் ஃபேக்டோரியல் does not exist for நெகட்டிவ் நம்பர். இப்போ அந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபேக்டோரியல் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம எலிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். எலிஃப் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் 0 இஸ் 1. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த நம்பர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா 0வோட ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தோம்னா 1. அதனால தான் என்னன்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா அந்த ஃபேக்டோரியல் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபார் I in range 1 to number plus 1. அந்த நம்பர் ரேஞ்ச் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா 1ல் இருந்து நம்பர் ப்ளஸ் 1. இப்போ ஒரு நம்பர் நான் வந்து 3 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்கன்னா அதில் வந்து 3 + 1. அப்போ ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,4. ஃபேக்டோரியல் which is equal to ஃபேக்டோரியல் ஸ்டார் I. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். பிரிண்ட் the factorial of number is factorial. இப்போ இல்லை நம்ம வந்து நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அவுட்புட்டில் என்ன பார்த்தோம்னா அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 2 ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தோம்னா 2 into 1. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தோம்னா 3 into 2 into 1. 4 ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தோம்னா 4 into 3 into 2 into
1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 ஃபேக்டோரியலோட வேல்யூவை இந்த ப்ரோக்ராம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஃபார் I in range 1, number plus 1. இப்போ நம்ம நம்பர் என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தோம்னா 3 எடுத்துருக்கோம். அப்போது ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 1, 4 வரும். 1, 3 plus 1. அப்போது 1, 4 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபேக்டோரியல் which is equal to ஃபேக்டோரியல் இன்டூ I. அப்போது ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் 1 இருக்குது. அப்போது 1 இன்டூ 1 which is equal to என்னன்னு பார்த்தோம்னா 1 வருது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா அது திரும்ப வந்து ஐட்ரேட் ஆகும். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட் டைம் வந்து எப்படி வரும்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் which is equal to 1 into 2 which is equal to என்னன்னு பார்த்தோம்னா 2 வரும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அது ஃபேக்டோரியல் வந்து 2 ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் which is equal to 2 into நெக்ஸ்ட் நம்பர் அதான் என்ன பார்த்தோம்னா 3. அப்போ 2 into 3 which is equal to என்ன பார்த்தோம்னா 6 வரும். இப்போ இந்த 6 வந்தோடனே என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அந்த ஐட்ரேஷன் மொத்தமாக ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வந்து 2, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 and 3 முடிஞ்சதுனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகி அவுட்புட் வரும். அப்போது ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 3 ஃபேக்டோரியல் which is equal to 3 into 2 into 1 which is equal to 6. இப்போ நாம் இந்த ப்ரோக்ராம்குள்ளே அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் சேவ் ஆல் ரன் ஃபேக்டோரியல். இப்போ நான் அதே வேல்யூ கொடுக்குறேன் 3 கொடுக்குறேன். இப்போ அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 is 6 வந்துருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ரன் கொடுத்துட்டு 0 கொடுத்தேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 0 is 1 வந்துருக்கு. இப்போ நான் இதில் வந்து அந்த நம்பருக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர் கொடுத்தேன்னா இதில் வந்து அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் does not exist for நெகட்டிவ் நம்பர்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.